தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதே முக்கிய பிரச்சனையாக உள்ளது என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் திட்டத்திற்கு 2019இல் பிரதமர் அடிக்கல் நாட்டியும் தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தவில்லை என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ரயில்வே பணிகளுக்கு நிலம் தர மறுக்கும் தமிழக அரசு என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் திட்டத்திற்கு 2019இல் பிரதமர் அடிக்கல் நாட்டியும் தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தவில்லை என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதே முக்கிய பிரச்சனையாக உள்ளது என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் திட்டத்திற்கு 2019இல் பிரதமர் அடிக்கல் நாட்டியும் தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தவில்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு விடுத்துள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி புதிய வழித்தடத்திற்கு 91% நிலம் கையகப்படுத்துதல் நிலுவையில் உள்ளது எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என முதல்வர் குற்றம் சாட்டிய நிலையில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி புதிய வழித்தடத்திற்கு 91% நிலம் கையகப்படுத்துதல் நிலுவையில் உள்ளது எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். நிலம் கையகப்படுத்தும் பணி நிலுவையில் உள்ளதால் பல முக்கிய திட்டங்கள் தாமதமாக நடைபெறுகிறது எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு விடுத்துள்ளார். ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் திட்டத்திற்கு 2019இல் பிரதமர் அடிக்கல் நாட்டியும் தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தவில்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றச்சாட்டு விடுத்துள்ளார்.